ஹாய், வணக்கம் நேயர்களே. கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி, வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி. மக்கள் கடன் வாங்குறாங்கல்ல, அந்த கடனில் என்னென்ன மோசடி பண்ணுறான் அப்படிங்கிறத மக்களுக்கு மக்களே, ரசிகப்பெரு மக்களே நல்லா கேளுங்க. இந்த கிரெடிட் கார்டுன்னு ஒன்று கொடுப்பான், புரியுதா? அந்த பேங்கை பூரா நம்பாதீங்க. கிரெடிட் கார்டு கொடுக்குற எந்த பேங்காக இருந்தாலும் கந்து வட்டிக்கு சமம் கிரெடிட் கார்டு. நல்லா புரிஞ்சுங்க. கிரெடிட் கார்டு ஒரு ஏமாத்து சீட்டிங் ஃபெலோஸ், புரியுதா? அதை சேட்டை தாண்டி வட்டி போட்டுருவான், கந்து வட்டியை தாண்டி வட்டி போட்டுருவான். அதனால் கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. அதனால் எந்தெந்த பேங்க் ரெஃபர் பண்ணுறானோ அவெல்லாம் சரியில்லாத ஆளுன்னு நல்லா முடிவு பண்ணிங்க. அவ்வளோ டேஞ்சர் கிரெடிட் கார்டு. சிபில் ஸ்கோர் குறையும், நாளை ஆத்திர அவசரத்துக்கு கடன் வாங்க முடியாது. அதெல்லாம் புஷ் பண்ணி தள்ளுவான். கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு சந்தையில் விற்கிறான் பாருங்க. கடன் கொடுக்குற மாதிரி விற்கிறான், கடன் கொடுக்கறத வித்துட்டு இருக்கான். எவனாவது கடன் கொடுக்கறத விற்பானா? ஆதாயம் இல்லாமல் கடன் வாங்கினா எத்தனை இடத்துல கையெழுத்து போடணும்? ஒன்றுமே இல்லை, ஒரு கார்டை தள்ளி விட்டுறா, புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா நடக்க வேண்டியதான். ஒரு வாட்டி நீங்கள் இப்போ விட்டுட்டீங்கன்னா 5000 ரூபா பெனால்ட்டி போட்டுருவான். 5000 3000 அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. கேட்டிங்கன்னா அங்கே பேங்கில் கேட்டிங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டது சார், சட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்பா. ஏன்னா முதலே கையெழுத்து கூட கிடையாது. இதை வாங்குறவன் இதெல்லாம் அசப்டேஷனில் இருக்கணும். இதில் ரொம்ப மோசமான ஒரு பேங்க் இருக்குன்னா, நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பஜாஜ் ஃபைனான்ஸ். இது பக்கா 420 ஃபைனான்ஸ். என்ன ஃபைனான்ஸ்? 420 ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸை மக்களுக்கு மக்களே நம்பாதீங்க. குடும்பத்தோடு எழுதி வாங்கிடுவான். இப்போ நடந்த நிகழ்ச்சியை நான் காட்டுறேன், அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுத்துருவீங்க. குடும்பத்தோடு எழுதி வாங்கிடுவான். ஆத்தா, அம்மா, அப்பா எல்லாரையும் கூப்பிடுறான் சார். வெறும் 750 ரூபா கடனுக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? ஒரு பால் வியாபாரி நாணயமாக கட்டியிருக்கான், பணம் நாணயமாக கட்டியிருக்கான். வெறும் 750க்கு அப்படி பேசுகிறான். அந்த ரெக்கார்டிங் ஆடியோலாம் காட்டுறோம் உங்களுக்கு. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஃபைனான்ஸ், மோசடி ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ். இந்த நாய் ஏன் தமிழ்நாட்டை விட்டு ஓடாமல் இருக்கான்னு தெரியல. ஏன் இவ்வளோ ஆத்திரப்படுறேன்னு தெரியுமா? பஜாஜ் ஃபைனான்ஸில் வாங்கினீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆனாலும் திரும்பி அந்த ஃபைலை தரமாட்டான். இப்போ மற்ற பேங்க்லாம் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ்ன்னு கொடுப்பான், இவன் தரமாட்டான். அடுத்தது, நீங்கள் இந்த ஏஜெண்ட்டை நம்பி பணம் கட்டிங்கன்னா ஏஜெண்ட் வாயில் போட்டுப்பான். இது சேலத்தில் நடந்தது. ஆனால் இவன் டியூ பாக்கியிலே இருக்குது 1.5 லட்சம். பைக் எடுக்க போகிறப்ப அவன் தின்னுட்டு போயிட்டான். ஒரு சட்ட அமைப்பே கிடையாது. இதில் எல்லாமே அன்கோ மேனேஜர் எல்லாமே அன்கோவில் இருப்பான், புரியுதா? ஃப்ராடு பயலுங்க, சுத்த ஃப்ராடு. 420 ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ். இவன் தமிழ்நாடு விட்டே ஓடணும், அப்போதான் மக்கள் சுபிட்சமாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பத்திலேருந்தே கொள்ளையடிக்கிறது தான் இவனுக்கு வேலையே, புரியுதா? ₹1,00,000 வாங்கிக்கோ, 20 லட்சம் வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, இதான் கண்ட இடத்துல கையெழுத்து வாங்கிடுவான். டாக்குமெண்ட்டை கொடுத்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவான். ஜெயிலில் போட்டாங்க, ஒரு தம்பதி ஜெயிலே போட்டான். கதவு திறக்கல, பேசலன்னு சொல்லிட்டு ஜெயிலே போட்டான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஜனங்களே. பஜாஜில் மட்டும் கடனே வாங்காதீங்க. ஏன்னா இப்போ தமிழக அரசு சட்டசபையில் உதயநிதிக்கு முன்னாடி சட்டம் ஏற்றிருக்காங்க. எப்படி? கடன் கொடுத்தவரை பின்தொடர்வது தப்பு, அவர் ஆபீஸுக்கு போவது தப்பு, வீட்டுக்கு 6 மணிக்கு முன்னாடி கடன் கேட்பது தப்பு. இப்படி எல்லாம் பண்ணுனா 5 வருஷம் சிறை தண்டனை. நல்லா கேட்டுங்க, 5 வருஷம் சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபா ஃபைன். இல்லை ரெண்டும் சேர்த்து 5 வருஷம் சிறை தண்டனை, 5 லட்சம் ஃபைனும் உண்டு. கடன் கொடுக்கிறவரை துன்புறுத்தினால். இப்படி சட்டம்லாம் இருக்கு. இதை பஜாஜ் எல்லாம் காதிலே வாங்கிக்க மாட்டான், காத்துல பறக்க விட்டுருவான். பூரா குண்டர்களை வச்சிருக்கான். சிபிஎஸ்சியா ஒரு பேங்க் சேலத்தில் பார்த்தோம்ல, வேன் ஓட்டுநர் வந்துட்டே இருக்காரு, குண்டர்கள் 20 பேர் வராயா. ஒரு டிஓ 2 டிஓ பேலன்ஸ், உடம்பு முடியாதப்ப கட்டல. அதுக்கு நீங்கள் ப்ரைவேட்டில் கடன் வாங்கிட்டு போயிடலாம். இவனுங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா இப்படி தான். அவன் போ பொண்டாட்டியோட கோயிலுக்கு போயிருக்கான், அப்படியே மடக்கிட்டான் 20 குண்டர்களும். அதனால் தயவு செய்து இதை மாதிரி இருக்கிற ஃபைனான்ஸ் வாலியன்றாக எவன் கடன் கொடுக்குறானோ டெய்லி மெசேஜ் அனுப்புவான். 1% வட்டி, 1% வட்டி, 2% வட்டி. பூரா ஃப்ராடு, பூரா ஃப்ராடு. எந்த மெசேஜையும் நம்பாதீங்க. இந்த செல்போன் வந்தாலும் வந்தது, புரியுதா? மாஃபியா கும்பல் ஒரு பக்கம் அடிக்கிறான் கொள்ளையா, 8 கோடி 5 கோடி 4 கோடி சுருட்டுறான். சாமியார் ஒரு பக்கம் சுருட்டுறான், 5 கோடி 4 கோடி 14 கோடி.
புரியுதா? அதான் 14 கோடி. என்ன திருவண்ணாமலையில் ஒரு சாமியார் அவனாவது பரவாயில்ல 3 கோடி. என்ன வரிசையாக ஒரே சுருட்டுனா மக்கள்கிட்ட பணம் எப்படா இருக்கும்? எப்படி தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கும்? திருட்டு பயலுங்களே ஃபுல்லாக சுருட்டுவோம். பஜாஜ் ஃபைனான்ஸுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. பஜாஜின்னு வந்தான்னா வாயில் எனக்கு அப்புறம் இதான் வருது, கதவை இழுத்து சாத்தி அவன் சிண்டை பிடிச்சி வெளில தள்ளுங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ்னு வந்தானா வெளில தள்ளுங்க அவனை. திருட்டு பயலோ, 420s, ரவுடிஸ், அந்த வேலை செய்கிறவனே ஃப்ராடு. புரியுதா? அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம், தோலுரிச்சு காட்டுறோம். அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் எப்படி பேசியிருக்கான், அந்த ஃபைனான்ஸுக்காரன் எப்படி பேசியிருக்கான் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதி ராஜ பகுதியைச் சேர்ந்தவர் பால் வியாபாரி. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதி ராஜபதி பகுதியைச் சேர்ந்தவர் பால் வியாபாரி. தனியார் நிறுவனத்திலையும் வேலை செய்கிறார். இவர் பால் வியாபாரி, தனியார் நிறுவனத்திலையும் வேலை செய்கிறார். இவருடைய பெயர் வந்து கண்ணையா ராமகிருஷ்ணன். இவருடைய பெயர் வந்து கண்ணையா ராமகிருஷ்ணன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, பஜாஜ் ஃபைனான்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 1,15,000 ரூபாய். இவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 1,15,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கார். 10 மாதமாக தவணை எவ்வளோ, மாதம் 4,750. மாத தவணை எவ்வளோ, 4,750. 10 மாதம் தவறாமல் கட்டிட்டு வரான் மனுஷன். நேர்மையான ஆள். ஏழைங்கள்லாம் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க ஐயா, புரியுதா? நேர்மையாக இருப்பாங்க. 10 மாதம் தவறாமல் கட்டிட்டு வர்றார். கட்டினப்போ ஒரே ஒரு மாதம் மட்டும் 4,000 ரூபாயை கட்டிட்டார். 4,000 ரூபாயை கட்டிட்டாரு. 750 ரூபா அவரால் கட்ட முடியல. நல்லா கேட்டுங்க, 4,000 ரூபாய் கட்டிட்டாரு, 750 ரூபா அவரால் கட்ட முடியல. அதுவும் வந்து நைட்டுக்குள்ளேயே நாளைக்குள்ளேயே கட்டுறேங்கிறார். ரெக்கார்டிங்கெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. 750 ரூபா நாளைக்குள்ளே கட்டிடுறேங்கிறாரு. அதுக்கு அந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் இருக்கான் பாருங்க, ஒரு வெங்கடகிருஷ்ணன் அப்படிங்கிறவன், பஜாஜ் ஃபைனான்ஸில் இருக்க வெங்கடகிருஷ்ணங்கிறவன், அவர்கிட்ட என்ன பேசுகிறான், அந்த பால் வியாபாரிகிட்ட கெட்ட வார்த்தை, அப்பா அம்மா பையன் எல்லாரும் எடுத்து கெட்ட வார்த்தை பேசுகிறான் சார். வெறும் 750க்கு இந்த கமநாட்டி என்ன பண்ணுறது, எவ்வளோ கொள்ளையடிக்கிறான், எவ்வளோ வட்டியாக வாங்குறான், பெனால்ட்டி போட்டு வாங்குவான், டபுள்னு. அந்த இதில் சொல்லுவாங்கல்ல வடிவேலு, நீ என்னை துரத்தி பிடிச்சதுக்கு ஒரு வட்டி, நீ படுத்திருந்து கேட்டதுக்கு ஒரு வெட்டி, அடுத்தது நீ என் மூஞ்சில் எச்சி துப்புனதுக்கு ஒரு வட்டி. 500 ரூபாய்க்கு 50,000 ரூபா சொல்லுவாலாம். சேம் இவன் தான். வெறும் 500 ரூபாயை கொடுத்துட்டு வடிவேலு அந்த சுடுகாட்டு வெட்டியானா இருப்பா வடிவேலு. அதில் சொல்லுவான் பாருங்க, 50,000 ரூபா வட்டி அப்படின்பா. அல்ல கொடுத்தாதானே வடிவேலு, 50,000 ரூபா வட்டிம்பா. அதே மாரி தான் இவன். நின்னா வட்டி, உக்காந்தா வட்டி, படுத்தா வட்டி, எந்திரிச்சா வட்டி, பெனால்ட்டி. அதோட மட்டுமா உங்க குடும்பத்தையே இழுப்போம். அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரையும் இழுக்கிறான். அந்த ரெக்கார்டிங் காட்டுறோம் பாருங்க. மணி அண்ணா இந்த கடையில கூப்பிட்டு இங்க வந்து கொடுங்க அப்படின்னாங்க. கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேண்ணே. அந்த தேவசில பக்கத்துல பாலத்துக்கு ஆத்துப்பாலம் பக்கத்துல தூத்துக்குடி மொபைல் ஒன்று இருக்குதானே, 4,000 ரூபா கொடுத்துருக்கேன். 750 இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள அனுப்பிவிடுதான்னு சொல்லியிருக்கானே. 4,750 அமௌண்ட் தாளண்ணே. இல்ல அந்த 4,000 ரூபா கொடுத்துருக்கீங்களா, அவர் பேர் என்னது? அது தம்பன். தம்மனா? தம்பன் சொல்லி. தம்மனா? இல்ல நான் பேசிட்டு இருக்குது. அவங்க தான் கடையில போன் பண்ணிட்டு நாளைக்கு காலையில வாரேன் நாளைக்கு காலையில இனி மனுஷனை மதிக்க மாட்டேல நீ. அவங்க தானே கொண்டு நான் வந்து எத்தனை வாட்டியில பேசிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு நீ நைட்டுக்குள்ள 2 அமௌண்ட் வரல, நாளைக்கு காலையில வந்து போகும். கடையில வார வழி வந்து எப்படி என்ன பண்ணணும்னு ஆச்சரியமா காட்டுல இடம் புரியுமா வந்தாங்களே ராஜபதியில ஒதுக்கி யாருன்னா சொல்லணும்னு சொல்லல. நான் சொல்லுறேன், என் சொந்தக்காரன் சொக்காரன் புள்ள அங்கதான் இருக்கான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. ஒரு ஆளு நான் மதிக்க ஒரு நாள் விட்டு வச்சிருக்கேன் பாரு. நாளைக்கு எனக்கு நைட்டுக்குள்ள 2 அமௌண்ட் வரல,
நாளைக்கு காலையில நான் வந்து உன் கடையில என்ன ஆட்ட ஆடுவேன்னு பாரு. பகல்குள்ள நான் எத்தனை வாட்டி பேசிட்டு நீ அவன்கிட்ட கொடுத்த இவன்கிட்ட கொடுத்துங்க எந்த எவன்கிட்ட வாரேன் காலையில வாரேன். அவன்கிட்ட கொடுத்த இவன்கிட்ட கொடுத்தேன். எனக்கு இப்ப நைட்டுக்குள்ள இப்ப எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு ரூபாய் மாத்தி விடு. யாரு என்னன்னு தெரியாம நீ விளையாட போட்டுட்டு இருக்கியோ. நானும் சரி என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ உனக்கு அந்த மரியாதை இல்லைன்னா திரும்ப சொல்லுவேன். எனக்கு தச்சனூர் எவ்வளவு இருக்கான் எடப்பையில தவிர சின்ன எனக்கு நைட்டுக்குள்ள மாத்தி விடு. இல்லைன்னா பாத்துக்க நல்லா இருக்காது. நாளைக்கு காலையில ஒரு வயசுக்கு மரியாதை கிடையாது. ஒரு இதுக்கு என்னையாவது பெரிய நீ எனக்கு இப்ப மாத்தி விடல. என்ன நான் உங்களுக்கு பேசிட்டு வரேன். மாத்தி விடல எனக்கு. நீ நாளைக்கு பாத்தீங்கன்னா உன் வீட்டுக்கு வந்துடும் காலையில 5 மணிக்கு. நீ எத்தனை மணிக்குல பாலுக்கு போவ? 4 மணிக்கு வரேன். நீயா நான் போட்டு பாப்போம் தான். நைட்டுக்குள்ள மாத்தி விடு. எனக்கு நைட்டு என் அக்கௌண்ட்டுக்கு வரணும் 2 அமௌண்ட்டும். அவங்கள்ட்ட பேசிட்டு பார்த்துட்டு வரேன். என்ன எவன்கிட்ட பேச போற? ஏன்ட்ட சொல்லல நீ? எனக்கு 2 அமௌண்ட் வரலன்னா இருக்கு பாத்துக்கோ. காலையில வேலையை தொலைச்சு போட பாத்துக்கோ. ஆள் யாரு என்னன்னு தெரிஞ்சு பேசு. என்னை பத்தி விசாரி. நைட்டுக்குள்ள என் வீட்டு அட்ரஸ் எல்லாம் தார. தச்சநல்லூர். எனக்கு அது வேண்டாம். எனக்கு அதெல்லாம் எதுக்குன்னு நீ என்ன நீ ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருக்க. அமௌண்ட் கட்டாங்க நான் எதுக்கல கட்டல. என்ன மாசம் நான் என்ன கட்டணும்? உன் முன்னாடி எவனையும் கூட்டு போக மாட்டான். அந்த இது பண்ணிட்டு இருக்கியோ. வேற கூட்டி விடல வாத்தால கூட்டி போயிருவோம். வாரி பிஞ்சுவோம். எனக்கு இப்ப நைட்டுக்குள்ள வரலன்னா காலையில வந்து ஆடிக்கணும் பாத்துக்கோ. 2 அமௌண்ட் எனக்கு இப்ப வந்தாகணும். ஃபைனான்ஸ் 420 ஃபைனான்ஸ் பஜாஜ். இதுக்கு முன்னாடியும் நிறைய சொல்லியிருக்கேன். நான் இந்த ஃபைனான்ஸை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். எதுலையுமே சரி கிடையாது. ரிசர்வ் பேங்க் இவன் மேல நிறைய தடை போட்டது. அதனால இதுக்கு நிறைய பெனால்ட்டி கட்டிட்டு திரும்பி வந்துடுறான். பணம் தானேயா, பணத்தை கட்டி பெனால்ட்டி கட்டிடுறான். இவன் மேல எவ்வளவு கேஸ் வந்தாலும் பெனால்ட்டி கட்டிடுறான். ரிசர்வ் பேங்க் இவன் மேல தடையெல்லாம் நிறைய போட்டுது. அதுக்கு பெனால்ட்டி கட்டி வெளில வந்துடுறான். பணத்தை கட்டின உடனே தடையை விலக்கி விட்டுறான். அதுக்கப்புறம் கொள்ளையடிக்கிறது தான் வேலை. புரியுதா? டிவி வாங்கணுமா பஜாஜ் ஃபைனான்ஸ், ஒரு வண்டி வாங்கணுமா பஜாஜ் ஃபைனான்ஸ். ரெடியா இருப்பான். பூரா ஃப்ராடு. வட்டிக்கு வட்டி போட்டுருவான். பேசுறது மட்டும் நல்லா பேசுவானுங்க. புரியுதா? பாருங்க நேர்மையா இல்லையா? 10 மாசம்யா கரெக்டாக நேர்மையாக கட்டியிருக்காரு பாலியாபாரி. 10 மாசம் 4750 ரூபா டக்குன்னு கட்டியிருக்காரு. வெறும் 750க்கு ஆத்தா அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு பேசியிருக்கான் பாருங்க. ரெக்கார்டிங் காட்டுறான் பாருங்க. அந்த ரெக்கார்டிங் காட்டுறோம். பேசின வாய்ஸ் ரெக்கார்டே காட்டுறோம் உங்களுக்கு. அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்காரன் பேசினதே காட்டுறோம். இவ்வளோ பெரிய வேதனையா இருக்கு. வெறும் 750, அதுவும் கட்டிடுறேன்னு சொல்றான் அந்த மனுஷன். 750க்கு அவ்வளோ கேவலமா பேசுறான். என் பேர் வந்து கண்ணையா ராமகிருஷ்ணன். நான் ராஜபதியில இருக்கேயா. நான் பால் வியாபாரம் பார்த்துட்டு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேயா. பர்சனல் கம்பெனி வேலை பார்த்ததுக்காக செல்போன் வாங்கினேயா. அது 10 மாசம் டிவி இல்லாம நான் வந்து கட்டினேன். பெண்டிங் இல்லாம கட்டினேயா. இந்த மாசத்துல ஒரு 4000 ரூபாய் கட்டிட்டு வெறும் ஒரு 750 ரூபாய் கட்ட முடியல. கையில தான் பணம் இருக்கு, ஜிபில அமௌண்ட் இல்ல அப்படின்னாயா. நேத்து அன்டையம் ஒரு 11:30 மணி இருக்குங்கய்யா ராத்திரி போல. சரி கம்பெனில இருந்து பஜாஜ் கம்பெனில இருந்து கூப்பிடுவாங்கன்ட்டு நான் மரியாதை கொடுக்கணும்ட்டு எடுத்து பேசினேன். அப்போ என் வீட்டுக்காரி அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க, என்ன அன்டயத்துல கூப்பிடுதாங்க வைக்காங்க, காலையில ஏதாவது கூப்பிடுங்க, நான் இல்ல பேசணும், அது நல்லா இருக்காத வேண்டியதை எடுத்து பேசினேன். அது தவறா என் வீட்டுக்காரிய எங்க அம்மாவையும் தப்பா பஜாஜ் கம்பெனிக்காரங்க பேச சொன்னாங்கன்னு சொல்லி பேசுனாங்க ஐயா. அவன் பேரு தச்சனூர் வெங்கட் கிருஷ்ணன் சொல்லி இந்த ஸ்ரீபுரத்துல வேலை பார்க்காப்லையா. என்ன இப்படி தப்பா பேசுறாங்க, இதுக்கு மேல நான் உன் கூட எப்படி வாழணும்னு சொல்லி நேத்து ராத்திரி என் வீட்டுக்காரி வந்து இந்த பஜாஜ் கம்பெனிக்கார என் வீட்டுக்காரி தூக்கு போட வச்சுட்டாயா. இப்ப எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் வந்து கைத்தை அறுத்து அவ மாமனார் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. என் வீட்டுக்காரி இப்ப என்ன செய்வா ஏது செய்வான்னு எனக்கு தெரியாம இருக்கு. என் கூட வாழ மாட்டா, நீ இருக்கும் பொழுதே என்னைய கூப்பிடுதான். இனிமேல் நான் உன் கூட நான் எப்படி வாழுவேக்காயா. பஜாஜ் மறுநாள் காலையில எனக்கு வேற எங்க போகணும் எனக்கு தெரியல. கம்பெனியும் பால் வியாபாரத்தையும் விட்டுட்டு அனாதை எங்க வந்து நின்ன இந்த வைகுண்டன் சொல்லி பஜாஜ் கம்பெனி மேனேஜர் அவர்கிட்ட சொன்னேன். அவரு இந்த வர சொல்லுதான்னு சொன்னாங்க. காலையில 10 மணிக்கு 9 வரைக்கும் வந்தையா. அதுக்கு முன்னாடியே வந்த காலை 6-7 மணிக்கே வந்தேன். கம்பெனி திறக்கல, அது வரைக்கும் வெளியே நின்ன. அப்ப என் கூட இருக்கவங்களுக்கு நான் சாவ போதுன்னு சொன்னையா.
அதெல்லாம் விட்டு வேண்டாம்னு சொன்னாங்க. எனக்கு உள்ள போய் கேட்டேன், நான் என்னையா கேட்டேன். அவரு வரலன்னு. அவர் வரமாட்டாரு, நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க. அவர் வரமாட்டாருன்னா பஜாஜ் கம்பெனி வைகுண்டம் மேனேஜரும் வழுதி ராஜாவும் இப்படி என்கிட்ட பேசுறாங்க. அதனால நான் மன உளைச்சல் பட்டு, இனிமே அவ என்ன முடிவு, இதுக்கப்புறம் நான் இருக்கணுமா, என் வீட்டுக்காரி சொன்னதுக்கு அப்புறம் நான் இருக்கணுமா ஐயா. வெறும் ஒரு 4000 ரூபாய் பணம் கட்டிட்டேன். வெறும் 750 ரூபாய் கையில பணம் இருக்கு. நான் ஜிபே காலையில் தாரேன்னு சொன்னேன், தரமாட்டேன்னு சொன்னதுக்கு போன்ல 11 ரூபாய்க்கு அவங்க தண்ணி போட்டு பேசுறாங்களா இல்ல எப்படி பேசுறாங்களோ எனக்கு தெரியாது. போன்ல பேசும்போது எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் என் குடும்பமே இல்லாம நான் அனாதையா இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா. பெட்ரோல் கார்டு ஊத்திதான் அதை கொண்டு வந்தையா. நான் சாவுவேன், டிவி நீங்க எப்படி வேணாலும் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னையா. போலீஸ் வந்து தடுத்தாங்கய்யா. அதனால இந்த சட்டம்லாம் இருக்கு. 5 வருஷம் ஜெயிலு, 5 வருஷம் ஃபைனு, 5 வருஷ தண்டனை, அல்லது 5 லட்ச ரூபா பணம், இல்ல ரெண்டும் சேர்ந்து கட்டணும். அப்புறம் மிரட்டுறது, பொருளை எடுக்கிறது, இதுக்கெல்லாம் 5 வருஷ தண்டனை, இல்ல 3 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். இப்படி எல்லா சட்டமும் இருக்கு. சட்டத்தெல்லாம் அவன் மதிக்கிறதே இல்லை. சட்டத்தெல்லாம் அவன் மதிக்கிறதே இல்லை. புரியுதா? எங்கெங்க பணம் கொடுக்கணுமோ அங்கங்க கொடுத்து ஆஃப் பண்ணிடுறான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால இதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமா எல்லாத்தையும் நாங்க காட்டுறோம். நாங்க வாயால சொல்லவே இல்லை. இது நடந்த ஆதாரபூர்வமான நிகழ்ச்சி. எல்லா ரெக்கார்டிங் இருக்கு. அவன் பேசினது, போனது, வந்தது, மிரட்டினது எல்லாமே இருக்கு. மிகுந்த வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. அதனால தமிழ்நாட்டு மக்களே திரும்ப திரும்ப கேட்கிற, எங்க வேணாலும் கடன் வாங்குங்க, ஆனா பஜாஜில் மட்டும் வாங்கிறாருங்க. எங்க வேணாலும் வாங்குங்க, பஜாஜ் ஃபைனான்ஸ்ல மட்டும் வாங்கிறாருங்க. குடும்பத்தோட வேட்டை விட்டுருவான். இவன் தமிழ்நாடே ஒட்டை அறக்கிறதுக்கு தான் இருக்கானாட்டிருக்கு. ஒட்டை எல்லாரையும் பிடிச்சிட்டே தான் இருக்கான். நிறைய கம்ப்ளைண்ட் எங்களுக்கே வருது. இவனை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய வந்திருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க. நீங்க வெளியாள்கிட்ட கூட கடன் வாங்கிக்கலாம். அவன் பாவம், பரவாயில்ல அடுத்த மாசம் கட்டியான்னு சொல்லுவான். வெறும் 750க்கு யாராவது இந்த அட்டுழியம் பண்ணுவாங்களா? இந்த அராஜகம் பண்ணுவாங்களா? பணம் வாங்கணும், பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிற அளவுக்கு போவானா? அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த மாதிரி ஃப்ராடு ஃபைனான்ஸ்ல பணம் வாங்காதீங்க. புரியுதா? ஒன்று குண்டர்களை விட்டு அச்சுறுத்துவான். புரியுதா? ஏன்னா இது சிவில் சட்டம். கடன் வாங்கினா நீ கோர்ட்டுக்கு தான் போகணும். ஏன் அவனை மிரட்டுற? போலீஸுக்கே நீ போவானா? சிவில் நேரடியா கோர்ட்டுக்கு தான் போகணும் நீனு. புரியுதா? போலீஸே சொல்லிடுவாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருந்தால் நீ கோர்ட்டுக்கு போ அப்படின்ட்டுவாங்க. என்ன உங்கள்கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குன்னு நீங்க பாட்டு கொடுத்துட்டு கோடி கோடியா சம்பாதிக்கலான்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டில் எல்லாம் இழிச்சவா என்ன? அதனால தயவு செய்து மக்களே பஜாஜில் மட்டும் கடன் வாங்கிறாதீங்க. வாங்கினீங்கன்னா குடும்பத்தோட குத்தகைக்கு எடுத்துருவான். நிறைய பார்த்துருப்பீங்க, டிவியில நிறைய காட்டியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான். வீட்டுக்கு போவான், எல்லாம் பண்ணுவான், அங்கேயே உட்காருவான், கொடுத்தாதான் போவான்பா. கம்நாட்டி 750 ரூபாய்க்கு கொடுத்தாதான் போவேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அது நேர்மையா கட்டியிருக்காரு 10 மாசமா. அதனால நீங்க ஒரு கடன் ஆனா எல்லாருக்கும் எமர்ஜென்சி வர்றதுதான். ஏன்னா இது இந்த காலத்துல பணம் எப்ப யாருக்கு என்ன தேவைப்படும் தெரியாது. ஏன்னா விலைவாசி இப்படி இல்லை, பறந்துருச்சு. இப்படி இல்லை, பறந்துருச்சு அது. அதனால ஜீவனாசம் பண்ணப்ப கடன் வாங்காம இருக்க முடியாது. அதனால பக்கத்தால அங்க இங்க யாராவது நல்லவங்க இருந்தாங்கன்னா வாங்கிருங்க. இதே மாதிரி கிரெடிட் கார்டு வாங்காதீங்க, டேஞ்சர். கிரெடிட் கார்டு வாங்காதீங்க, டேஞ்சர். பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வாங்காதீங்க, டேஞ்சர் 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 டேஞ்சர், வெரி டேஞ்சர், வெரி டேஞ்சர். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரணுங்கனாதான் இதை போட்டிருக்கோம். எல்லா ரெக்கார்டிங்கும் காட்டுறோம் நாங்க. அவன் பேசினது, அந்த 750க்கு பேசினது. பால் வியாபாரி வேலையை தொலைச்சிருவாங்கிறான், நீ வேலை செய்யற இடத்த தொலைச்சிருவாங்கிறான். 4 மணிக்கு வரங்கிறான். இதெல்லாம் அவன் ரெக்கார்டிங்ல இருக்கு. 4 மணிக்கு வருவேன், பால் எப்ப கறப்ப? 4 மணிக்கா? 4 மணிக்கு வரேன். 5 மணிக்கு போவியா? 5 மணிக்கு வராங்கிறான். வெறும் 750. அட 1 லட்சம் 1.5 லட்சம் பாக்கி வச்சிருந்தா கூட சரி, நீ பேசுறது கரெக்ட் இருக்கு. அப்பயும் தப்பு. அதெல்லாம் பணத்தை கொடுத்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? பணத்தை கொடுத்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? அந்த வியாபாரியை மிரட்டுறான். சார் 4 மணிக்கு வருவேன், 5 மணிக்கு வருவேன், தொழிலை தொலைச்சிருவேன், நீ வேலை செய்யற இடத்துக்கு வருவேன். எப்படி பேசுறான் பாருங்க. அதனால தயவு செய்து மக்களே,
பஜாஜ் 420 ஃபைனான்ஸில் வாங்காதீங்க, பஜாஜ் 420 ஃபைனான்ஸில் வாங்காதீங்க. இது எங்களுடைய ஆதங்கம். நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நிறைய ஏமாந்ததையும் சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டு வாங்காதீங்க, கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. புரியுதா? ஆசை காட்டி மோசம். கிரெடிட் கார்டு ஆசை காட்டி மோசம். நீங்கள் விட்டு இழுக்கிறப்ப பணத்தோடைய வேல்யூ தெரியாது, திரும்பி அவன் நிற்கிறப்ப தான் நமக்கு தெரியும். பணமாக செலவு பண்ணால் வழி தெரியும், பணமாக செலவு பண்ணால் வழி தெரியும். புரியுதா? அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சிவாஜி பராசக்தி படத்தில் பாடின மாரி தான், முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே, முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதட தாண்டவ கோனேம்பார். அதே மாரி தான் இருக்குது. என்ன, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா? அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார், சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னதான் ஜீவன் இருந்தாலும், ஐந்தறிவு படைத்த ஜீவன், தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும். ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை. சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார். இதெல்லாம் பார்க்க ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு.